இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்சார்ட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. டேரெக்டாக ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணணுமோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுங்க. டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போவும் பிக்சர் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை அப்படின்னா கீழே கிராப்னு இருக்கும், அதில் போயிட்டு 9:16 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இப்போ பிக்சர் செட் ஆகிரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் லோகோ இருக்கும், மேலே இருக்க பெருக்கல் கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுங்க, லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் விளம்பரம் பார்க்குற மாதிரி வரும். லோகோ ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சரோட டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 5 செகண்ட் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா ஏரோ வரும், அந்த ஏரோவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 31 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ மோடு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. இதை ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு போயிட்டு லைட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வந்து அப்ளை ஆயிரும். சேம் மெத்தடில் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தான். இதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் அந்த சாங். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு கீழே பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுங்க, சாங் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, சாங் ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளான எடிட்டிங் தான். இந்த மாதிரி ஈஸியான ஸ்டேட்டஸ் நீங்களும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் பிக்சர் வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும், மறுபடியும் சேவ் கொடுங்க, வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.